ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் எடுத்திருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம அதிகமாக இதில் ஒரு தவறு பண்ணிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஃப்எஸ்சி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டெல்ஓ அண்ட் பேரிங் எனர்ஜி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லோ ஸ்விங் சொல்லும்போது பேரிங் நடக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம். D6 சொல்லும்போது T2Gல 1 2 3 இங்க பேரிங் நடக்கும். பட் ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க. 5 and 6. ஓகே, ஸோ இதுதான் நார்மலா நடக்குது. பட் நமக்கு பேரிங் நடக்குது அப்படின்னா முதல்லயே பிஃபோர் பேரிங் இங்க ஒரு பேரிங் நார்மலா நடக்குது. நம்ம எலக்ட்ரான் ஃபில் பண்ணும்போது ஒன் பேரிங் நடக்குது. அப்போ நம்ம பேரிங் எனர்ஜில நாம இந்த பேரிங்க நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் நான் மெயினா உங்களுக்கு சொல்ல வர்றது. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நானும் இதை இப்படிதான் இதை பேர் பண்ணிட்டு 3 பேர்ஸ் நம்ம எடுத்திருப்போம். பட் அது கிடையாது. இது நான் அஜய்குமார் புக்ல கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில நான் இதை செக் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க, இது நார்மல் பேரிங். இதை பேரிங் எனர்ஜி ஃபார்முலாவில் நாம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ இங்க பாருங்க, இப்போ பேரிங் நடக்குது அப்படின்னா இங்க அந்த மிச்சம் இருக்கிற 4 எலக்ட்ரான்ஸ் பேரிங்ல இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்னா டோட்டலா 3 பேரிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். கிடையாது. இதுல இந்த சிஸ்டத்துல நமக்கு 2 பேரிங் தான் இருக்கு. அதுல ரொம்ப கிளியரா இருக்கு. நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணியிருக்கோம். This is the formula for CFSC for octahedral complexes. இந்த ஃபார்முலால நம்ம 6 எலக்ட்ரான்ஸ் T2Gல இருக்கு. ஈஸி எலக்ட்ரான்ஸ் கிடையாது. 25,000 டெல்ஓட வேல்யூ இன்டு பேரிங் 2. ஸோ அதை போட்டாச்சு. அப்ளை பண்ணிட்டு பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் 30,000 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மெத்தட்ல போடும்போது நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ.